Hey, hello guys, welcome back to another video of AFK Moto Vlogs. கேரளத்துலேயே இவ்வளோ டிராஃபிக்னா இப்போ வெளியே பெங்களூர் அவுட்டர் போகனே தெரில. இதுதான் நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோலு. அழகாக ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம். 2 வீலர்ஸ் நாட் அலவுடு. இவ்வளோ நேரம் ரோடு நல்லா இருந்துச்சு. வேண்டும் குரங்குகள். இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது. நல்லா தண்ணி கட்டி நிற்கிது. ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. பல ஊர்களை தாண்டி போகிறோம். ஓப்பன் ஆகாதா? இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் AFK Moto Vlogs. ஓகே, ஒரு நல்ல படிப்பு. கோலார் ஸ்ட்ரைட்டாக போனோம், சென்னைக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ ஆஃப் AFK Moto Vlogs. ஸோ இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. எல்லா ரோட்லேயும் பைக் அளவு கிடையாது. ஒரு நல்ல லேர்னிங், குட் லேர்னிங். என்னடா கார் ரூட் சீக்கிரமாக போகுது, பைக் ரூட் கம்மியாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக வச்சுருக்கான் அதே மாதிரி. ஸ்கேன். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெட்ரோல் அடித்தேன். 1 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. என்னென்னா தமிழ்நாட்டில் போய் பெட்ரோல் அடிச்சலான்னு பார்த்தேன். ஏன்னா ₹1 கம்மி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹103 கிட்ட வருது. 120 102 பாயிண்ட் சம்திங் +2 103 வருது. ஸோ தமிழ்நாட்டில் போய் அடிக்கலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்துருக்கு. ஹைவேல போயிட்டுருக்கிறப்ப இந்த வியூவை பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. கல்லெல்லாம் லைனாக அடுக்கி வச்சில்ல, அடுக்கி இருந்துருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45, 8:45 ஆகுது. இன்னும் வெயில் வரல, நல்லா குளிராக தான் இருக்குது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்குது, தெரியுதா லெஃப்ட் சைடில். ஸோ இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம இப்போ கோலார் ரீச் ஆகிட்டோம். கோலார் KGF, கோலார் கோல்ஃபீல்ட். ஆக்சுவலி அந்த லெஃப்ட் சைடில் போகணும் கோலாருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ரோடில் போனோம்னா இது வந்து சென்னை பஸ். இப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். கரெக்டாக நம்ம இப்போ கோலாவில் இருக்கோம். வண்டி 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. கரெக்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இந்த வண்டி 50,000 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொரு போர்டு பார்த்தேன், KGFனா இன்னும் 31 கிலோமீட்டர் போல இருக்கு. கோலார்லேருந்து அந்த கோல்ஃபீல்ட்ஸ் இன்னும் தூரம் இருக்கு போல இருக்கு. ஒன் டைம் அதை விசிட் பண்ணலாம். லவ் பண்ணுவாங்கன்னு யாரும் தெரியல.
என்னன்னு தெரியல, சர்வீஸ் ரோடு எடுத்து கீழே போக சொல்லுது. ஓகே, பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து வெளியே இறக்கி ஏதோ ஒரு உள் ரோடு வழியாக கொண்டு போகுது. இது ஏதோ ஒரு 25 கிலோமீட்டர் போகுது அப்படியே ஸ்ட்ரைட்டாக. என்னன்னு வேற தெரில. ஏதோ உள் ரோடு மாதிரி இருக்குது. நாய்கள்லாம் குறுக்கால வந்துட்டு இருக்குது. கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. இவ்வளோ அழுக்காக இருக்குது, கழுவுறதே இல்லையோ அப்படியே. இந்த மாதிரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலியாரில் காமிச்சிருப்போம். 2 பக்கமே மரம் இருந்து அப்படியே சென்டரில் ரோட்டில் போகிற மாதிரி. பரவாயில்ல, கர்நாடகாவிலேயும் இருக்குது வில்லேஜ் ரோட்ஸ். நம்ம சிட்டிலே இருந்ததுனால தெரியல, இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காசு ஆச்சோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரங்கு. இந்த ரோட்டில் குரங்கெல்லாம் இருக்குது. இங்கே இவ்வளோ நேரம் ரோடு நல்லா இருந்துச்சு, திரும்ப ரோடெல்லாம் குண்டு குழி. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இருந்துச்சு, திடீர்னு ரோடு எல்லாமே குண்டாக இருக்குது. மேபி இது பார்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு தெரில. ஆனால் இந்த ரோடு ஃபுல்லாகவே குண்டு குழியாகவே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் வில்லேஜ். எந்த கடையுமே இல்லை, ஒரு டீ கடை இல்லை, ஒரு பெட்ரோல் பங்க் இல்லை, ஒரு பேக்கரி இல்லை. ஒரே ஒரு கடையில் ஒரு டீ கடை மட்டும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதோ பண்ணு ஏதோ விற்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இந்த ஊர் ப்ராப்பரான வில்லேஜ். பேர் தெரியல. இது அதை தாண்டி இன்னொரு வில்லேஜ், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு, நல்ல குளிராக இருக்குது. அதுவும் இந்த மரத்துக்கு கீழே நிழலில் போகிறப்பெல்லாம் சில்னஸ் அப்படியே கையில் ஏறுது. இது ஏதோ கொஞ்சம் பெரிய இடம் போல் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது.